இந்த நாள் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் கவலைப்பட்டேன். ஏன்னா எனக்கு அந்த டைம்ல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய அந்த நாளில் எனது அண்ணன் ரெவரண்ட் ஃபாதர் ஜீவா அவர்கள் அனைத்து விதமான பணியையும் ஏற்று தொகுத்தார். தம்பி நீ கவலையே படாத, எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம், எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நாள்ல இருந்து இப்பொழுது இல்லை, நான் ஃபார்மேஷன் இருக்கின்ற அந்த தருணத்திலுமே என்னை விடுமுறையில் சந்திக்கின்ற பங்கு சங்கத்தை லெட்டர் வாங்கினாலும் அண்ணன் தான் லெட்டர் வாங்கிட்டு போவாங்க. அண்ணன் தான் எனக்கு எப்பவுமே லெட்டர் எழுதி தருவாரு. அது மட்டும் இல்ல, விடுமுறையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு நாளுமே என்னை பார்த்து கேட்பார், நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா. ஒரு தடவை உண்மையாவே ப்ராப்ளம் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். அது அவர் தம்பின்னு சொல்லி வார்த்தையால சொல்றான்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா அந்த ஒரு நாள்ல மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் உணர்வுபூர்வமாகவே மன ரீதியாகவே என்னை ஒரு தம்பியா தான் பார்த்து என்னை ஒரு தம்பியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்ட்டு. இந்த நாள்ல எல்லா வேலையுமே செஞ்சு இப்பொழுது இவ்வளோ டயர்ட்லையும் எனக்காக எல்லாத்தையுமே செய்கிற எனது அருமை அண்ணன் ஜீவா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியும் இல்லை, நான் வாழ்நாள் நன்றி கடன் பட்டிருப்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.